பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், யோசேப்புக்கு கனவு வந்ததாம். அந்த சொப்பனம் தான் என்னங்க? வாசிக்கலாம் வாங்க. 7ஆம் வசனம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டைச் சுற்றி என்னங்க சுற்றி வணங்கி நின்றது அப்படின்னு சொன்னாங்க. அவன் சகோதரன் சொல்றான், அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம், அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். சகோதரனே, சகோதரியே, இவர்கள் எப்படி பகைத்தாலும் சரி, தேவன் யோசேப்பின் மீது கொண்டிருந்த அந்த உன்னதமான அந்த நோக்கங்கள் அவங்களால அதை தடுக்க முடியல. கடைசியில பாத்தீங்கன்னா, யோசேப்பு தேசத்தை ஆளுகை செய்கின்ற அந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்தான். சகோதரர்கள் சாஷ்டாகமா விழுந்து உதவி கேட்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. நீ நீதியாக வாழ்ந்தால், உண்மையாக வாழ்ந்தால், கொஞ்ச காலத்துக்கு கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அது இருக்கும். ஆனால் ஒரு நாள் அது வரப்போகிறது. உன் நீதியை, உன் உண்மையான வாழ்க்கையை பார்த்திருக்கிற தேவன், நீ யூகிக்காத ஒரு உன்னத ஸ்தானத்துக்கு அவரே உன்னை கூட்டி சேர்க்கும் அந்த நாள் வரப்போகிறது. இத மறந்து போயிடாதீங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, யோசேப்பு தன்னை அவன் அறிமுகம் செய்தான். அங்கே அண்ணன்களே. அதை கேட்ட உடனே சகோதரர்கள் நடுங்கிட்டாங்க. நான் தான் உங்கள் தம்பியான நீங்கள் வித்து போட்ட யோசேப்பு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே இவங்க எல்லாரும் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டோம். நாம் அன்று செய்த அந்த துரோகத்துக்கு கட்டாயமின்றி இவன் பகை தீர்க்க போகிறான், நம்ம எல்லாரையுமே ஜெயிலுக்குள்ள போட போகிறான் என்று நினைத்தார்கள். யோசேப்பு பகை தீர்க்கிறவன் கிடையாதுங்க. பாவிகளை அவன் மன்னிக்கக்கூடியவன். அதே மாதிரி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகை தீர்க்கிறவர் கிடையாதுங்க. மனஸ்தாபப்படுகிறவர்களை மன்னிக்கின்றவர். அவன் சொல்றான், நீங்கள் எனக்கு எதிராக ஒரு தீங்கை நினைத்து இதை நீங்கள் செய்தீர்கள், ஆனால் அவைகளை என் தேவன் நன்மையாக மாத்திட்டாரு. அப்படின்னா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல ஆவிக்குரிய பிரயாணத்திலே அநேக சந்தர்ப்பங்களிலே உன்னுடையவர்களே உனக்கு தீங்கை நினைக்கலாம். உங்க சொந்தக்காரங்களே உங்களுக்கு ஒரு தீங்கை செய்யலாம். நீங்க நம்புறவங்களே உங்களுக்கு ஒரு தீங்கை செய்யலாம். உங்க பந்தங்களே உங்களுக்கு எதிராக தீங்கை செய்யலாம். இருக்கிறதை திருடிக்கிட்டு போகலாம், அபகரித்துக் கொள்ளலாம், உங்களை அனாதையாக நிறுத்தலாம், உங்களுக்கு ஒன்றுமில்லாதபடி செய்யலாம். திகிலடையாதீங்க சகோதரனே, சகோதரியே. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால், உங்களுக்கு தீங்கு செய்தவர்களை காட்டிலும், உங்களை ஒதுக்குகிறவர்கள் அவர்களை காட்டிலும், ஒரு நாள் தேவன் உங்களை உன்னதமான ஸ்தானத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகப் போகிறார். அப்படி உன்னை கூட்டிக் கொண்டு போவதற்கு நான் அறிவிக்கின்ற தேவன் யார்? அவர் சொல்லுங்க, யாருன்னு. போதுமானவர். பார்க்கலாம். யோசேப்பு என்ன தெரியுமா சொன்னா? அண்ணன்களே, நீங்க எனக்கு தீங்க நினைச்சீங்க, ஆனால் அதை எனக்கு தேவன் அவர் நன்மையாய், இதோ இந்த நாளை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பைபிள் தெளிவா சொல்லுது, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நீ தேவனை நேசிக்கிறாயா என்றால் கவனி. இன்றைக்கு உனக்கு ஆபத்தாக தோன்றலாம், அபாயமாக தோன்றலாம், ஆபத்தாக உனக்கு வரலாம், பாரமாக உனக்கு தோன்றலாம். ஆனால் கவனி, இன்று எது உனக்கு பயத்தை கொண்டு வருகிறதோ, பாடை கொண்டு வருகிறதோ, பீதியை உண்டாக்குகிறதோ, இன்று எது உங்களுக்கு அநியாயமாக தோன்றுகிறதோ, ஆபத்தாக தோன்றுகிறதோ, அபாயமாக தோன்றுகிறதோ, அதை என் தேவன் உனக்கு கேளு, ஆசீர்வாதகரமாய் மாத்தப் போகிறார். அவர் மாத்துவார். தைரியமாயிரு. அவரோட பிள்ளையா இருக்கிற நமக்கு சகலமும் நமக்கு நன்மையாக வருவதற்கே எல்லாத்தையும் ஏற்றபடி நடத்துகிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப சொல்றத கேளுங்க. ஒரு ராஜா கிட்ட ஒரு மந்திரி ஒருத்தர் இருந்தானா. அந்த மந்திரி ராஜா கிட்ட எப்போ எது பேசினாலும், ராஜா
நம்ம நல்லதுக்கே அப்படி நடக்குது ராஜா. நம்ம நல்லதுக்கு தான் நடக்குது ராஜா. இது அவனுக்கு ஒரு வேலையாவே இருந்துச்சு. என்ன மந்திரி, எதை எடுத்தாலும் நல்லதுக்கே நடக்குது நல்லதுக்கே நடக்குது அப்படின்னு சொல்றியே? ஆமா ராஜா, எது நடந்தாலும் தேவன் நம்முடைய நன்மைக்கு தான் அதை செய்வாரு ராஜா. அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பானா. ஒரு நாள் ராஜா அதே மாதிரி சேனை எல்லாமே வேட்டைக்கு போறாங்க. வேட்டையாடும் போது அந்த ராஜா வேட்டையாடுறதுக்கு அந்த அம்பை இழுத்த போது இதோ இந்த இந்த விரல் இருக்குல்ல, இது கட்டாயிருச்சு. அப்படியே திரும்ப அவர் இங்கே வந்துட்டாரு. இப்படி கட்டான அந்த விரலை குறிச்சு அவர் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கும்போது மந்திரி அவர்கிட்ட போறான். வாரியா மந்திரி, என்ன ஆயிருச்சுன்னு? இப்போ என் விரலே கட்டாயிருச்சியா, வேட்டைக்கு போனா என் விரலே அங்க அப்படியே துண்டாயிருச்சு. என்னது? ராஜா, நீங்க கவலைப்படாதீங்க ராஜா, இது கூட உங்க நன்மைக்கு தான் நடக்குது ராஜா. அப்படி சொன்னப்போ ராஜாக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா துன்மார்க்கனே, என்னோட விரலு கட்டாயிருச்சுன்னு நான் அழுதுகிட்டே இருந்தா நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு சொல்றியே? அது உனக்கு நடந்தாதான் தெரியும் உனக்கு அந்த வலி என்னன்னு. அது எனக்கு ஒரு நன்மை நடக்காம எப்படி என்னோட விரலு கட்டாயிருச்சுன்னா உனக்கு எப்படி அது புரியும்? அதாவது இது கூட என் நன்மைக்கு தான் நடக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறியே? யாரங்க? எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த மந்திரி தூக்கிட்டு போய் ஜெயிலுக்குள்ள அப்படியே அடைச்சிருங்க. எனக்கு இருக்கிற கஷ்டத்தை பார்த்து அவன் கிண்டல் அடிக்கிறான்னு சொல்லி அவனை தூக்கி ஜெயில அப்படியே தூக்கி அடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜா மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேட்டைக்கு காட்டுக்குள்ள திரும்ப போறான். அப்படி வேட்டையாட போகும்போது அவனை அறியாமலே அங்க அந்த காட்டுல இருந்த அந்த மக்களுக்கு, அங்க இருந்த அந்த மக்கள் கிட்ட அப்படியே அவர் மாட்டிக்கிட்டாரு. இந்த ராஜாவை அப்படியே தூக்கிட்டு போய் அவங்க இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜாவை அவங்க கடவுளுக்கு பலி செலுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க கடவுளுக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள ஒருத்தன் வந்து அப்படியே சொல்றான், 9 விரல் தான் இருக்கு. எத்தனை இருக்குங்க? 9 விரல் தான் இருக்கு. அங்க இருந்த பெரியவர்கள் கிட்ட சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா, இந்த ஆளுக்கு 9 விரல் தான் இருக்கு. இந்த பலி முழுமை அடையாது. இந்த பலியில திருப்தியே கிடையாது. நம்ம கடவுள் இதை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. அந்த தலைவன் அங்க இருந்து சொல்றான், இது உண்மைதானாங்க? இது திருப்தி இல்லாத, முழுமை இல்லாத இந்த மனுஷனை கடவுள் ஏத்துக்காது. இருந்தா 10 விரல் இருக்குன்னா, இல்லாட்டி ஒண்ணுமே தேவை கிடையாது. என்னது 9 விரல் தான் இருக்கா? முதல்ல நாள் இங்கிருந்து துரத்தி விடுங்க, இந்த ஆளை விட்டுட்டு வந்துருங்கன்னு சொன்னா அப்படியே பத்திரமா கூட்டிட்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லி கட 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 கடன்னு ஓடி வந்து ராஜ்யத்துக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா எங்க போனாருன்னா ஜெயிலுக்கு போயிட்டாப்ல. மந்திரி, மந்திரி, நீ சொன்னதா ஏன் கரெக்ட்? என்ன ஆச்சு ராஜா? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். என்னையா அது? என் விரல் கட்டாயிருச்சா இல்லையா? ஆமா ராஜா, உங்க நன்மைக்கு நடந்துச்சுன்னு சொன்னேன். அதுதான் நடந்துச்சு. மந்திரி, என் விரல் அன்னைக்கு கட்டாயிருச்சு. இன்னைக்கு வேட்டைக்கு போனேன். அங்கிருந்த அந்த காட்டுவாசி மக்கள் கிட்ட அப்படியே மாட்டிக்கிட்டேயா. இந்த விரல்ல இல்லாம போயிருச்சுல, அதனால அவங்க திருப்தி முழுமை இல்லாத ஒரு மனுஷனை பலி செலுத்த கூடாதுன்னு சொல்லி என்னை விட்டுட்டாங்கயா மந்திரி. உண்மையா நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் தாயா மந்திரி. அதையா தவறா முடிவெடுத்துட்டேன். அநியாயமா நான் முடிவெடுத்த உடனே அப்படியே உன்னை ஜெயிலுக்குள்ள போட்டுட்டேன். தப்பான முடிவெடுத்துட்டேன் மந்திரி, மன்னிச்சிரியான்னு கேட்கும் போது அந்த மந்திரி சொல்றான், இல்ல ராஜா, அது ஏன் நன்மைக்கு தான் நடந்திருக்குன்னு சொல்றான். இப்போ எப்படியா ஓ நன்மைக்கு நடக்க முடியும்? அநியாயமா தூக்கிட்டு வந்து சிறைக்குள்ள அடைச்சிட்டேன் உடனே எப்படியா நன்மைக்கு நடக்க முடியும்? அதான் எனக்கு ரொம்ப நன்மையா இருந்துச்சு ராஜா. எப்படியா சொல்றத? சாதாரணமா நீங்க காட்டுக்கு போகும்போது என்னை கூட்டிட்டு போகாம இருந்தது கிடையாது. கட்டாயமா என்ன அப்படியே தூக்கிட்டு போயிருப்பீங்க. அவங்க எப்படி ஜாலியா உங்களை தூக்குனாங்களோ அதே மாதிரி என்னையும் தூக்கி இருப்பாங்க. உங்களுக்கு 9 விரல் தான் இருக்குன்னு சொல்லி உங்களை அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டாங்க. என்ன அங்க அப்படியே வறுத்திருப்பாங்க ராஜா. நீங்க என்ன ஜெயில போட்டதுதான் எனக்கு இப்ப நன்மையா வந்திருக்கு ராஜா. சகோதரனே, சகோதரியே, அந்த மந்திரி அறிந்திருந்த சத்தியம் என்னவென்றால், தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறவர்களின் வாழ்க்கையிலே எது கவனிங்க அவங்களுக்கு தீங்காக காணப்பட்டால், நஷ்டமாக காணப்பட்டால், கஷ்டமாக காணப்பட்டால், அதற்கு பின்னால் யூகிக்க முடியாத நன்மையை, ஆசீர்வாதத்தை தேவனதை வைத்திருக்கிறார். யோசேப்போட வாழ்க்கையில் எதைதாங்க நம்மளால பார்க்க முடியும்? தீமை செய்வதற்கு சகோதரர்கள் துணிந்து வித்து போட்டுட்டாங்க. ஆனால் அதே அந்த பிரயாணத்தை தேவன் என்னங்க செஞ்சார்? அவர் அதை ஆசீர்வதித்து அவனை தேசத்தை ஆளுகை செய்கிற உன்னதமான ஸ்தானத்துக்கு யோசேப்பை உயர்த்தினார். இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது பெரிய தடையாக, ஆபத்தாக, அபாயமாக உனக்கு தோன்றுகிறதா? நினைச்சது எதுவுமே உனக்கு நடக்காம, எதுவுமே கைகூடி வராம, திகிலு, நிராசை, சோர்வு உனக்குள்ளாக இருக்கா? திகிலடையாதே. யோசேப்பின் வாழ்க்கையிலே அநேக வருடங்கள், சுமார் 13 ஆண்டுகள் ஒன்னும் கைகூடி வரல.
எல்லாமே விரோதமா நடக்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணுச்சு. ஆனா கேளு, தேவன் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் அந்த நாள் வந்தபோது இந்த உலகத்துல ஒண்ணுமே கூட யோசேப்புக்கு தடையாக வர முடியவில்லை. தேவன் சேர்க்க வேண்டிய அந்த உயரத்துக்கு யோசேப்பை கொண்டு போய் சேர்த்தார். தேவனை நேசிக்கிறாயா என்றால் கவனி. உன்னை உயர்த்த வேண்டிய இடத்திலே நல்லா கவனி. விரைவிலேயே என் தேவன் அவர் உயர்த்த போகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆம் என்போர் வாங்க இப்போ சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, மிக தெளிவாக திட்டவட்டமாக உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி எங்கள் இருதயத்தை தைரியப்படுத்தியிருக்கிறீர். எங்கள் விசுவாசத்தை அப்பா ஸ்திரப்படுத்தியிருக்கிறீர். அதேபோல் எங்கள் வாழ்க்கையில எவைகளெல்லாம் ஆபத்தாக, அபாயங்களாக, அநேக பிரச்சனைகளாக அப்பா எங்களுக்கு தோன்றுகிறதோ அவைகளையெல்லாம் எங்களுக்கு நன்மையாக மாற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நாங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளின் நிமித்தம், எங்களுக்கு எதிராக வருகின்ற தடைகளின் நிமித்தம் சோர்ந்து போகாமல், நிராசைக்கு இடம் கொடுக்காமல், விசுவாசத்தோடு உம்மை நேசிக்கின்ற எங்களுக்கு அப்பா எங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கிறது, நன்மைக்கு தான் நடக்கின்றன என்கிற நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளுங்க அப்பா. எங்கள் தீங்கை நன்மையாக மாற்ற வேண்டும் என்று எதிர்கொள்ளும் கஷ்டங்களுக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு அப்பா நீங்கள் மேன்மையான பதிலை தர வேண்டும் என்று விரைவிலேயே நல்ல நாட்களை உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.